இன்றைக்கி நம்ம வீடியோவில் தென்காசியிலேருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க பாலருவி அங்கே போனீங்கன்னாக்கா கீழே இருந்துட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஃபாரஸ்ட் பஸ்ஸிலே கொண்டு போய் நம்மளை ஃபால்ஸுக்கிட்ட விட்டுருவாங்க. போகிற வழியெலாம் பாருங்கள், தண்ணி இப்படி தான் இருக்கும். மேலே போய் இறக்கி விட்ட உடனே நம்ம நடந்து போனோம், கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ரெசார்ட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. நம்ம அதே மாதிரி ட்ரெஸ் மாற்றுற இடம் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ட்ரெஸ் மாற்றுற இடம் இது. இங்கேருந்து நடந்து போகும்போது சத்தம் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஃபால்ஸ் நல்லா மேலே ஏறி போயும் பார்க்கலாம். கீழே தான் குளிக்க விட்டாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தனால கீழே தான் குளிக்க விட்டாங்க எங்களை. ரொம்பவே சூப்பராக பாருங்கள். சாரல் பாருங்கள், அந்த அருவியோட சாரல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒரு முறை இந்த ஃபால்ஸ் போய் பாருங்கள். பாலருவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து நல்லா அப்படியே பார்க்கறதுக்கு எவ்வளோ பாருங்கள், அப்படியே பால் மாதிரியே தான் கொட்டுது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாலருவி நமக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்குது. தென்காசிலேருந்து 29 கிலோமீட்டர் தான். போய் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.